வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா மண்ணு உள்ள உருளைக்கிழங்கு உள்ள வந்து வெள்ளையா இருக்க மாதிரி பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா துண்டு வரா மாதிரி ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசா இருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க மாவு போகும். அலசின உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியில கூட காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட காஞ்ச உருளைக்கிழங்கு ஸ்லைஸை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை உருளைக்கிழங்குல தான் உங்களுக்கு வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது. உப்பு தண்ணியே இதில் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே வந்து நின்றோம். அந்த டைமில் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப மொத்தமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் நிறைய பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதில் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போட்டு நீங்கள் வந்து இதை குலுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸ் இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.